இப்ப எலக்டோரல் பாண்ட் ஒரு பாண்ட் அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கலாம், அதை ரகசியமா வச்சுக்கலாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க. அதுல 6500 கோடி ரூபாய் மோடி வந்து பிஜேபிக்கு வாங்கியிருக்கார். அந்த தேர்தல் பாண்ட் வாங்கினது தப்பு, அப்படி வாங்குகிற முறை செல்லாது, அதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு எவ்வளவு யார் பணம் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உரிமை உண்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுல 1500 கோடி ரூபாயை அதானி கொடுத்ததா சொல்றாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்ததா சொல்றாங்க. இப்ப எங்களை திமுக ஊழலுங்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஊழல் இருந்து வெளியே வந்தோம். உங்களுக்கு 7 லட்சம் கோடி இப்ப சிஏஜி சொல்லியிருக்கு. எந்த சிஏஜி எனக்கு 1,76,000 கோடி ஊழல்னு சொன்னிச்சோ அதே சிஏஜி 7 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று மோடி அரசாங்கத்தை சொல்லுது. நாடாளுமன்றத்துக்கு இதுக்கு கொடுமை ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. நான் 31 வயசுல நாடாளுமன்றத்துக்கு ஏறத்தாழ 25 ஆண்டு காலமா டெல்லியில இருக்கேன். நான் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இப்பெல்லாம் டெலிவிஷன் வந்துருச்சு. நாடாளுமன்றத்தினுடைய கேள்வி நேரம் என்பது ஜனநாயகத்தினுடைய அடிநாதம். 1 மணி நேரம் தான் கேள்வி நேரம், 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். அந்த 11 12 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மந்திரியாக பார்க்க மாட்டாங்க. கேள்வி கடைகளால் துணைத்து எடுக்கிற போது சட்டம் ஒழுங்கா, பொருளாதார பிரச்சனையா, ஒரு இடத்துல சாப்பாடு இல்லையா, மருந்து இல்லையா, எல்லாம் அங்கதான் வரும். ஏன்னா இட் இஸ் பண்டோரா பாக்ஸ், திறந்த வெளி அரங்கம் அது. ஒருத்தர் ஒரு கேள்வி கோகுல் ஒரு மருத்துவத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டாருன்னா அவர் கேட்டுட்டு உட்காந்துருவார். அவரை தொடர்ந்து 100 பேர் கேள்வி கேட்கலாம், எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்படி கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு அந்த கொஸ்டின் அவருங்கிறது கேள்வி நேரம். அந்த கேள்வி நேரத்துக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தவறாமல் வருவார். நான் 31 வயசுல நாடாளுமன்றத்திற்கு போனேன். அன்றைக்கு குஜரால் வந்தார், தேவகவுடா வந்தார். அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தில் 33 வயசுல நானே மந்திரியான, நானே இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட பிரதமர் வராமல் இருந்ததில்லை. ஏனென்றால் கேள்வி நேரம் என்பது தேசத்தை எங்கே வைத்திருக்கிறோம், எப்படி வைக்கப் போகிறோம், தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி நேரம் தான். அதுக்கு வராமல் எந்த பிரதமர் இருந்ததில்லை. நான் சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், இந்த 10 ஆண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், என் மீது வழக்கு போடுங்கள். மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததே இல்லை. நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளுக்கு போவது மரபில்லை பிரதமருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கத்திக்கிட்டு இருப்போம், இவர் வேற எங்கேயாச்சும் ஊர் போயிட்டு இருப்பார். இப்படி ஜனநாயக மரபுகளை சிதைக்கின்ற ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. முந்திரா ஊழல் ஒரு பெரிய ஊழல் படிச்சிருப்பீங்க பழைய காலத்தில். நேரு அரசாங்கத்தின் மீது முந்திரா ஊழல் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் இயக்கம். என்ன குற்றச்சாட்டு? முந்திரா டிடி கிருஷ்ணமாச்சாரன் உங்க அமைச்சர், நிதி அமைச்சர் ஒரு பெரிய ஊழலை செய்திருக்கிறார். அந்த ஊழலை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? இந்திரா காந்தியுடைய கணவர் ஜவஹர்லால் நேருடைய மருமக ஃபெரோஸ் காந்தி. ஃபெரோஸ் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர், மாமனாரை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரார். இந்த அரசாங்கம் ஊழல் அரசாங்கம். அவர் அதே வீட்டிலே கூடி இருக்கார். பத்திரிகையாளர் போய் கேட்டாங்க நேருகிட்ட, உங்க அரசாங்கத்தை எதிர்த்து உங்க மகளோட கணவர், உங்க மருமக இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு, நீங்க கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்களான்னு. அவர் சொன்னார், வீட்டிலே என்னுடைய மகனுடைய கணவர், அவர் நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், குற்றச்சாட்டு சொல்லுவது அவருக்கு இயல்பு, அவர் கடமை, அது இல்லை என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தின் மாண்பு இதுதான். இதிலே குடும்பம் எங்கிருந்து வந்து கேட்டவன் ஜவஹர்லால் நேரு. அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிங்க. அந்த நேரு அன்னைக்கு படாத பாடு, அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம். ஒரு நாள் ஜெயில் போயிருப்பீங்களா? நான் இந்த கோயம்புத்தூர்ல கேட்கிறேன், RSS காரன் இந்த நாடு சுதந்திரம் வேண்டும் என்று ஒரு நாள் எவனாலும் ஜெயிலுக்கு போயிருப்பானா? ஒரே ஒரு நாள். RSSக்கு பிறகு போயிருப்பானா? RSSக்கு முன்னாடி சவர்கர் கொஞ்ச நாள் இருந்தார், இல்லைன்னு சொல்ல. RSS தொடங்கி நீ வெளியே போனதுக்கு பிறகு சவார்கர்ல இருந்து கோல்வால்கர் வரை, இன்றைக்கு இருக்கிற மோகன் பகத் வரை இந்த தேசத்திற்காக ஒரே ஒரு நாள் எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஒருத்தனும் இல்லை. 9 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தா சுதந்திரத்துக்காக நேரு. அவர் கடிதம் எழுதுகிறார் இந்திராவுக்கு, அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், ஆனந்த பவனம் வீடு. அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், பள்ளிக்கு சென்று இருக்கிறாய். உன் தாத்தா மல்லக்காசிலே இருக்கிறார், நான் நைனிதாசிலே இருக்கிறேன். உன் அம்மா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிலில் இருக்கிறார், நானும் ஜெயிலில் இருக்கேன், எங்க அப்பாவும் ஜெயிலில் இருக்கு, கமலாநகரும் ஜெயிலில் இருக்கு, அந்த பொண்ணு ஆனந்த பவனத்தில் இருக்கு. ஏன்னா 3 பேரும் தாத்தா அப்பா அம்மா எல்லாம் 3 பேரும் ஜெயிலில். அந்த பொண்ணு ஆனந்த பவனில் உட்கார்ந்தது. அந்த குடும்பத்தை பார்த்து நீ யாருன்னு கேட்குறிய? அந்த குடும்பம் தான் நாட்டை கெட்டு போச்சுன்னு சொல்றிய. இந்த அழைப்பு தந்தது என்ன நியாயம்? ஆக 6500 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட், தேர்தலுக்காக வசூலித்த பணம். அந்த பணம் எங்கிருந்தது கேட்டால் அதானி கொடுத்திருக்காரு, எல்லாரும் கொடுத்திருக்காங்க. நான் கேட்கிறேன், நீ ஊழலே செய்யவில்லை என்றால் உன்னுடைய ஆட்சிக்கு அதானியும் மற்றவர்களும் 6500 கோடி ரூபாய் ரகசியமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த நிறுவனங்களுக்கு நீ என்னென்ன அனுகூலம் செய்தாய்? இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி மாறினால் அவர் சொல்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற வெற்றி பெற்று மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்றினால் மோடி ஜெயிலுக்கு போவார். மிஸ்டர் மோடி you will be prosecuted. எதுக்கு பணம் வாங்கின? 6500 கூட வாங்கின பணம் எதற்காக? அந்த நிறுவனங்களுக்கு சென்ன கைமாறு என்ன? சும்மா கொடுத்துருவானா? ஏன் ரகசியமா வாங்கின? திராவிட முன்னேற்ற கழகம் துண்டாந்தி வரும் ஒரு காலத்துல. பேச்சாளர் பேசிட்டே இருப்பாங்க, நண்பர்களே துண்டு போடுங்க, நாங்க வெளிப்படையா இருக்கோம்ல, யாராட்ட பணம் வெளிப்படையா இருக்கோம்ல. இப்போ இவ்வளவு 2G கேஸ் போட்டீங்களே 1,70,000 கோடின்னு. நானே பட்டியார் 1785
வக்கீல் அருமன் இருக்காரு. 1785 வாரணாசின்னு ஒரு இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல். இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் இங்கிலாந்தால் அனுப்பப்பட்டவர். அங்கிருந்த ராணியால் அனுப்பப்பட்டு இங்க பிரதமர் மாதிரி ஜனாதிபதி மாதிரி அன்றைக்கு கவர்னர் ஜெனரல். அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இங்கிலாந்து நீதிமன்ற பிரிவிசி கவுன்சில் நடந்துச்சு. அப்ப வாரணாசியில் போய் சொன்னாங்க, உன் மேல இருக்க குற்றச்சாட்டு ரொம்ப மோசமா இருக்கு, நீயே பொட்டி ஏறி சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. வாரணாசி கையெடுத்து கும்பிட்டார். ஐயோ, நான் போய் பொட்டி ஏறினா சிறுநீர் கழிச்சிருவேன், என்னால முடியாதுன்னார். வாரன் ஹேஸ்டிங் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாராவது கோர்ட்டுக்கு போய் பொட்டி ஏறி வாடாமன்னு கேட்டாங்களா? கலைஞரின் தம்பி கேட்டான். 14 நாட்கள் நீதிமன்றத்தில் நின்றேன். பெட்டியில ஏறினேன். சிபிஐ 50 வரைக்கும் கிராஸ் பண்ணான். 14 நாள் என்ன கிராஸ் பண்ணான். என்ன புடிக்கிட்டீங்களா? அந்த ராஜா கேட்கிறேன், மோடியை கேட்கிறேன், அதானி மீது குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துக்கு நீ வந்ததுண்டா? மணிப்பூரிலே கலவரம், கற்பழித்தீர்கள், விவாதம் கேட்டோம், நீங்கள் வந்ததுண்டா? பிபிசி குஜராத்தில் நடந்த கலவரத்தை செய்தி படமாக்கியது, தடை செய்தீர்கள். அந்த பிபிசியை நாடாளுமன்றத்துக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னோம், பேசுனீங்களா? இதுவரை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நாணயமாக நாடாளுமன்றத்திற்கு இந்த பிரதமர் வந்து நான் வருகிறேன், விளக்கம் தருகிறேன், மடியிலே கனமில்லை, வழியிலே பயணம் இல்லை என்று சொல்லுகின்ற யோகிதை அருகதை இந்த மோடிக்கு இருக்கிறதா? கோயம்புத்தூர்ல கேட்கிறேன். 15 மாசம் ஜெயில வச்சுங்களே ராஜாவை. நான் போய் கோர்ட்ல பொட்டியாருனே மறைச்சனா? அதாவது கேள்றாமான எல்லா கேள்வியும் கேட்டனே. அந்த தார்மீக உரிமையோடு கேட்கிறேன். ஒரு பெரிய குற்றத்தை என் மீது சுமத்தி 15 மாதங்கள் வெளியே தள்ளி இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி, கலைஞருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி தேசத்தையே உருட்டினீர்களே, அதுல இருந்து வெளியே வந்த ராஜா, எல்லாத்தையும் எதிர்கொண்ட ராஜா கேட்கிறேன். ராஜாவை போல் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்கின்ற, நீதிமன்றத்தை எதிர்கொண்ட யோகிதை வலிமை இந்த மோடிக்கு இருக்கிறதா? வா. எங்களை பார்த்து திமுக இருக்காது. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான்னு அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாக்கிரதை. நான் விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். முதல் வரி அதான். இந்தியர்களாகிய நாங்கள், we the people of India, இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக, ஒரு மதச்சார்பின் நாடாக, ஒரு சமதர்ம நாடாக கட்டமைத்திருக்கிறோம். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியா போடுவோம். இதை விரும்புகிறதா இந்தியா என்பதை கேட்டு சொல்லுங்கள். இந்த பிறந்த நாள் யாருக்கு? நம்முடைய கார்த்திக் மாவட்ட செயலாளர் இங்கே சொன்னாரு, இந்த 2 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கோவை மாநகருக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்று. என்னுடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு 366 கோடி ரூபாய்க்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை பெற்றிருக்கிறோம். ஊட்டியிலே ஏறத்தாழ 100 கோடி ரூபாய்க்கு பெரிய பெரிய திட்டங்கள் வந்திருக்கிறது. புதிய அரசு கல்லூரிகள், புதிய தார் சாலைகள், பள்ளிக்கூட கட்டிடங்கள், இவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்ஜெட் மட்டுமல்ல, இந்த 3 ஆண்டு காலத்திலே பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் வழங்கி இருக்கின்ற நலத்திட்டங்கள் ஒன்றல்ல, 2 அல்ல, எல்லாவற்றுக்கும் சிறப்பாக. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நம்மிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய நோய் மறதிதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்று நம்முடைய அன்பு தலைவர் அன்றைக்கு முகத்திரையோடு கொரோனாவுக்காக போட்டுக்கொண்டுதான் கவர்னர் மாளிகைக்கு நாங்கள் எல்லோரும் சென்றோம். முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், மாநில கட்சியினுடைய தலைவர் எந்த உயரத்திற்கு போக வேண்டுமோ அவருடைய கடைசி எல்லை எது? முதலமைச்சர் பதவி தான். அந்த பதவி ஒருவருக்கு கிடைக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும், எவ்வளவு புலங்காகி இருக்கணும், எவ்வளவு பூரிப்பு இருக்கணும், பிறந்த பயனை அனுபவிக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கணும். ஆனால் அன்றைக்கு அவர் முகத்திலே நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் ஒரு இறுக்கம், ஒரு கலக்கம், ஒரு தயக்கம். என்ன காரணம்? ஒரு நல்ல சூழ்நிலையை அவருக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது நிச்சயமாக இல்லை. கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்த காலம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலம், புதைப்பதற்கு இடமில்லை, மருத்துவத்துறையிலே படுக்கை இல்லை, மாத்திரை இல்லை, நோயாளிகள் படுப்பதற்கு கூட படுக்கை கொடுக்க முடியாத சூழல். அப்படிப்பட்ட சூழலில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். சரி, இது புறச்சூழல். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு கோட்டைக்கு வருகிறோம். கோட்டையிலே போய் கஜானாவை திறந்து பார்க்கிறோம். நிதித்துறை செயலாளரை அழைத்து பேசுகிறார். தமிழ்நாட்டினுடைய நிலவரம் என்ன, நிதி எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் மலைத்து போவீர்கள். 5 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சராக பொறுப்பேற்கிற முன்பு மரண ஓலம், மருந்து இல்லை, படுக்கை இல்லை, எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் தெரியவில்லை. ஆனதற்கு பிறகு கோட்டைக்கு போனால் 5 லட்சம் கோடி கடன்.
இரண்டும் எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணிட்டு போவாங்க தெரியாது, ஏதோ கொஞ்சம் யோகியமா இருப்பார் நினைச்சோம். அந்த நம்பிக்கையில் வாக்குறுதியை அள்ளி வழங்கினோம். என்ன சொன்னோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4000 ரூபாய் குடும்ப கார்டு கொடுப்போம். ஏன் கொடுப்போம்? கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள், மரித்து போனவர்கள் மட்டுமல்ல, கலைஞருடைய சிந்தனை அவருடைய பிள்ளைக்கு இருக்கிறது என்பது அங்கேயே தொடங்கியது. தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிற போதே தொடங்கியது. எங்களை அழைத்து சொன்னார், எல்லோரும் இந்தியாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுக்கு என்ன நிவாரணம், அந்த குடும்பத்துக்கு என்ன நிவாரணம், தாய் இழந்தால் என்ன கொடுப்பது, தந்தை இழந்தால் என்ன கொடுப்பது, அந்த குழந்தைகளை படிக்க வைக்க என்ன செய்யலாம் என்று மட்டும்தான் சிந்தித்தார்கள். அதுதான் மனித இயல்பு. ஆனால் ஒரு தலைவனுக்கு இருக்கிற தன்மை என்ன தெரியுமா? A leader must see which is not visible to others என்று சொல்வார்கள். ஒரு நல்ல தலைவனுக்கு மற்றவர்களுக்கு தெரியாதவை எல்லாம் தெரிய வேண்டும், பிறருடைய கண்ணுக்கு புலப்படாத பல தெரிய வேண்டும், அப்பதான் அவன் தலைவன். இந்த முதலமைச்சர் தான் சொன்னார் தேர்தல் அறிக்கையில், நான் பார்க்கிறேன் இறந்து போகிற எண்ணிக்கை இவ்வளவுதான், பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவர்கள் எண்ணிக்கை இவ்வளவுதான், ஆனால் நோயால் பாதிக்கப்படாமல் ஏறத்தாழ ஓராண்டு காலம் முடங்கி கிடந்ததே பொது முடக்கம், சித்தாளில் இருந்து முடிதெடுத்துகிற மருத்துவர் வரை சிறு தொழிலே இருந்து பெரிய தொழிலை மூடி கிடந்தது 6 மாத காலம், ஓராண்டு காலம். அவர்களுக்கு வாழ்வுக்கு எங்கே போனார்கள்? எப்படி சாப்பிட்டாங்க? கொத்தால இருந்து சித்தாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க? வயலுக்கு தினமும் வரப்புக்கு போனாங்களே, வயலுக்கு போனாங்களே நடவு செய்ய, அவர்களுக்கு யார் சோறு போட்டா? அவர்களுக்கு கடன் யார் கொடுத்தா? இவற்றை சிந்தித்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மகத்தான மனிதன் தான். அப்பதான் சொன்னாரு, இறந்து போனவர்களுக்கு தனி லட்சம் கொடு, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, அப்பா அம்மா இழந்தா இவ்வளவு கொடு, அம்மா இழந்தா இவ்வளவு கொடு, 2 பேர்த்து இழந்தா இவ்வளவு கொடு, அரசாங்கத்தை கூட தத்து இருக்கட்டும். ஆனால் இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்து தொழிலை இழந்து சொத்தை இழந்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கேட்ட நேரத்தில் அவர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். வந்து அதையும் கொடுத்தோம், 5 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு அதையும் கொடுத்தோம். அதற்கு பிறகு மருத்துவத்துறையில் என்ன? நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், யார் இந்த நரேந்திர மோடி? 56 இன்ச்சுக்கு சொந்தக்காரர். சீனாவுக்கு நான் பயப்பட மாட்டேன், பாகிஸ்தானுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலே வெளியிலே கூறிக்கொண்டிருக்கிற மோடி கொரோனாவுக்கு வெளியே ஒரே நாள் வெளியே வந்தாரா? ஒரு நாள் வெளியே வந்தாரா? எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தாரா? விஜயபாஸ்கர் அமைச்சர் துறைக்கு அமைச்சர் அவர் வெளியே வந்தாரா? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தராவது வெளியே வந்தாங்களா கொரோனாவில்? நான் உண்மையை சொல்லட்டுமா? எங்க வீட்டில் 15 டாக்டர் இருக்கான், மாமே மச்சன் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கான். 15 பேர்ல 10 பேர் லீவ் போட்டான். என்ன மாமா போலியான்னு கேட்டேன். எனக்கு புள்ள போட்டாட்டி இருக்கலங்கிறான். ஊரெல்லாம் மரண ஓலம், தொடரத்துக்கு பயம், பேசுறதுக்கு பயம், ஒருத்த வீட்டுக்கு போறதுக்கு பயம், கையிலே உரை, வகத்துல குதிரை. மோடி வெளியே வரல, இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சர் வெளியே வரல. அன்றைக்கு டாக்டர்கள் போடுகின்ற முகக்கவசத்தோடு முழு உடையோடு வெளியே வந்து நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்று கொரோனா நோயை தொட்டு தூக்கிய ஒரே உத்தம தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மனிதனை தவிர இந்தியாவில் எவன் இருந்தான்? அதனாலதான் பிறந்த நாள். கார்த்திக் சொன்னாரு, சொன்ன சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். நான் எனக்கு அந்த கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. 23 வயதில் மிஸ்ஸாவுக்கு போனார்னு சொன்னார். இது ஒரு வரியில் சொல்லக்கூடிய வாசகமா? பின்னாடி சொல்லட்டுமா? 23 வயதில் திருமணமாகி 6 மாதம், 6 மாதம் புது மனைவி இளமை தழும்புகிறது. இல்லற வாழ்வை சுவைக்க வேண்டும், தாம்பத்தியம் மலர வேண்டும். அப்படிப்பட்ட பருவம் அது. திருமணமாகி 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. சிறையிலே பார்க்க போகிறார் கலைஞர். பிள்ளையை மட்டுமல்ல எல்லோரையும் பார்க்க போகிறார். மனு பெற்று விட்டு போகிறார். யார்? நேற்று வரைக்கும் முதலமைச்சர். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொந்த பிள்ளையை பார்க்கிறார். அன்றைக்கு இருந்த ஸ்டாலின் எப்பவும் அரக்கை சட்டை தான் போடுவார். கலைஞர்கிட்ட ஒன்று, நம்ம போய் காலையில் ட்ரெயினில் விட்டு இறங்கி, இப்போல்லாம் ஃப்ளைட்டு, நான்லாம் இப்போ மந்திரி இருக்கும்போது ட்ரெயினை விட்டு இறங்கி குளிச்சுட்டு போய் நின்னோம்னா உள்ளே கண்டுபிடிச்சிடுவார். இவன் எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான், அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவார். அந்த எக்ஸ்ரே பார்வை அவர்கிட்ட உண்டு. எப்போதும் அரக்கை சட்டை அணிந்திருக்கிற ஸ்டாலின் என்னுடைய அன்பு மகன் எல்லோரையும் பார்த்து விட்டு வருகிற போது ஏன் முழுக்கை சட்டை அணிந்திருக்கிறான் என் பிள்ளை கேட்கிறார். காவலர்கள் நிற்கிறார்கள். என்னப்பா அடித்தார்களா என்று கேட்கிறார்கள்.
பதில் சொல்லவில்லை. அதை கார்த்திக் இங்கே சொன்னார். நான் தென்னாப்பிரிக்காவுடைய கதை ஒன்றை சொல்லட்டுமா? பெஞ்சமின் மொலாய்சி என்று ஒரு கவிஞன் இருந்தான். அந்த கவிஞன் ஒரு காவியத்தை எழுதினான். ஒரு கருப்பு இன போராளி, ஒரு பெண் கருப்பர் இனத்திற்காக போராடுகிறாள். கவிதையால் போராடுகிறாள், கருவியால் போராடுகிறாள், கருத்தால் போராடுகிறாள். அவரை சிறைபிடிக்கிறார்கள் போலீசார். அந்த ராணுவம் சிறைபிடிக்கிறது, சித்திரவதை செய்கிறது. என்ன செய்யணும்? அரெஸ்ட் பண்ண உடனே 24 மணி நேரம் வச்சுக்கலாம். 24 மணி நேரம் முடிஞ்ச உடனே இல்லைன்னா போலீஸ் கஸ்டடி கேட்கணும். அந்த போலீஸ் கஸ்டடி முடிஞ்சதுக்கு பிறகு கொண்டு போய் நிறுத்தணும் மேஜிஸ்ட்ரேட் ஒன்று கேட்பார், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பார். என்ன கூட கேட்டாங்களே, 2Gல என்ன பிடிச்சி போய் உள்ள வச்சாங்க. சிபிஐ கஸ்டடி முடிஞ்ச ஒரு பாட்டு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போனாங்க. எனக்கு 43-44 வயசு, பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டிருந்தேன். 1,76,000 கோடி சுட்டுட்டேன்ல நான். 1,76,000 கோடி இல்லை. ஜட்ஜ் என்ன பார்த்தார், ஏன்னா பொடி பயலாக இருக்கான், பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கான், 43 வயசுல 1,76,000 சுட்டுட்டான். இது வேற இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் சுத்து அங்கங்கே இருக்குங்கிறான். யார் பேரில் வச்சிருக்கான், சின்ன ஊடா பெரிய ஊடா. அந்த ஜட்ஜன் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களான்னார். நான் சொன்னேன், மிலாட், டுடே டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேரிஸ் ஆர்டிகல். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு செய்தி போட்டிருக்கிறது. முதல் செய்தி, தலைப்புச் செய்தி, ராஜா கீப்ஸ் 5,000 crore இன் அப்ராட் இன் இஸ் ஒய்ஃப் நேம். ராஜா தன் துணைவியார் பெயரில், மனைவி பெயரில் 5,000 கோடியை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார். இடி ஹாஸ் டாக்குமெண்ட்ஸ், இடி ஆவணங்கள் சிக்கியது அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. மிலாட், ஐ வாண்ட் டு சப்மிட் ஒன் திங். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சிபிஐ ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர் இன் தி கோர்ட், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர், இடி அத்தாரிட்டிஸ் ஆர் ஹியர். அமலாக்கத்துறை இங்கே இருக்கிறது, சிபிஐ இங்கே இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது. அவர்களை வைத்துக் கொண்டு ஐ வாண்ட் டு சேலஞ்ச் தீஸ் ஃபெலோஸ். இவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். ஐ வில் நாட் ஃபைல் பெயில் அப்ளிகேஷன். நான் ஜாமீன் கோரப்போவதில்லை, ஒரு நாளும் போட மாட்டேன். பட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் திஸ் பீப்புள் பிஃபோர் திஸ் கோர்ட். இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு சவால் விடுகிறேன். டேக் யுவர் ஓன் டைம். உனக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்க, 1 வருஷம் எடுத்துக்க, 2 வருஷம் எடுத்துக்க. இஃப் ஆர் ஏபிள் டு லொகேட் $1 இன் அப்ராட், ஐ வில் நாட் contest this case. I will remain in the jail entire life. வெளிநாட்டிலே போய் ₹1 எனக்கு சத்து இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டால் இந்த வழக்கை நான் நடத்த மாட்டேன், சாகர வரை ஜெயிலில் இருப்பேன், சவால் விடுகிறேன்னு சொன்னேன். கண்டுபிடிச்சானா? அதாவது 7 வருஷம் கழிச்சு ஒன்றும் இல்லை, வெளியே போகிறான். 7 வருஷம் கழிச்சு ஒன்றும் இல்லை, ராஜாட்ட வெளியே போகிறான். இவனை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? அந்த இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ இப்போ படாத பாடு மோடிட்டு மாட்டிட்டு முழிக்குது. ஆக நீதிமன்றத்திற்கு போனால் அந்த கேள்வியை கேட்பாங்க. இப்போது நான் வருகிறேன். அந்த நீக்ரோ பெண்ணை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இந்த பக்கம் போலீஸ், அந்த பக்கம் போலீஸ். மேஜிஸ்ட்ரேட் கேட்டார் அந்த நீதிபதி பொண்ணை, அம்மா உன்னை காவல்துறை கைது செய்து 24 நேரம் வைத்திருந்தார்களே, உன்னை சித்திரவதை செய்தார்களான்னு கேட்குறான். இந்த அம்மா கவிஞர், சுத்துமுத்தும் பார்க்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நீதிபதி அவர்களே, எனக்கு பெரிய கொடுமையெல்லாம் நடந்து விடவில்லை. இதோ என் பக்கத்தில் போலீஸ்காரர் இருக்கிறாரே, அவர் கைத்தடி இருக்கிறதே, அந்த கைத்தடிக்கு விந்து பாய்ச்சுகிற ஆற்றல் இருந்தால் அடுத்த வருடம் நான் குழந்தை பெற்று விடுவேன். என்ன சோகம், என்ன சோகம்! இந்த போலீஸ்கார் கையில் இருக்கிற கைத்தடிக்கு விந்து வீச்சுகிற ஆற்றல் இருந்தால் அடுத்த ஆண்டு நான் கை குழந்தையோடு வந்து நிற்பேன். எப்படிப்பட்ட கொடுமை! கவிஞர் சொன்னான். கலைஞர் கேட்கிறார் தன் பிள்ளையை, அப்பா உன்னை அடித்தார்களா என்று. அடிபட்டு தான் முழுக்கை சட்டை, காயம் தெரியக்கூடாது தான் முழுக்கை சட்டை. கலைஞர் கண்டுபிடிச்சிட்டார். கலைஞர் எவனா தப்பிக்க முடியுமா? அரக்கை சட்டை புள்ள திடீர்னு முழுக்கை சட்டை போட்டிருக்க, போலீஸ் தெரியாதா? வயசு 23. நானாவது 42 வயசுல மன திடத்தோட இருந்தேன். 23 வயசுல ஒருவேளை அழுது அப்பா என்ன அடிச்சாங்கன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? அப்பாவுக்கு என்ன ஆயிருக்கும்? ஆனால் 23 வயதில் இருந்த இளைஞன் சொன்னான், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள், வெளியிலே போய் தொண்டர்களை பாருங்கள் என்று சொன்ன அந்த இளைஞன் தான் கால ஓட்டத்தில் வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்பர் 1 முதலமைச்சராக இந்தியாவிலே உயர்ந்து இருக்கிறார் என்றால் அவருக்கு தான் நாங்கள் பிறந்து விழா கொண்டாடுறோம். 1ஆ 2ஆ? இது 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 வந்து முறையாக வரவேண்டிய இடத்திற்கு வந்தவர். கட்சியில் அவருக்கு என்ன நிலைமை? மாவட்ட பிரதிநிதி, முதலமைச்சருடைய பிள்ளை மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர். கரெக்டா போகுது ரூட். யார் காலில் உள்ள டேபிளுக்கு உள்ள போல,
அம்மா நீங்க தாங்களே, அப்புறம் நீ என்ன கிழிச்சுட்டெல்லாம் கேட்கல. கரெக்டாக ரூட், அப்படியே நேர் வழி. இது கட்சி. ஆட்சிக்கு வாங்க. சட்டப்பேரவை உறுப்பினர், சென்னை மாநகரத்துடைய தந்தை மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர். அதுக்கு யார்த்தையும் போய் கெஞ்சல, அதுக்கு டேபிளுக்குள்ளலாம் போகல, அதுக்குள்ள பாம்பு மாதிரிலாம் நடிக்கல, சரியா வந்தார். ஆக ஆட்சியிலும் கட்சியிலும் சரியாக உழைத்து சரியாக நகர்ந்து இன்றைக்கு உச்சத்திலே தோன்று கொண்டிருக்கிற தலைவருக்கு தான் நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். இவர் போட்ட திட்டங்களை தான் எல்லா ஊரும் அங்கே போகுது. நம்ம தான் உரிமை தொகை கொடுத்தோம். இப்போ கடைசியில் கர்நாடகா வந்துருச்சு, கேரளா கொடுத்துட்டாங்க, மகாராஷ்டிராவுக்கு போகுது. ஒரு காலத்தில் கலைஞர் தான் ஆதி திராவிடர்களுக்கு கான்கிரீட் வீடுகள்னு ஆரம்பித்தார். அதைத்தான் இந்திரா காந்தி எடுத்துக்கொண்டு இந்திரா நினைவு குடியிருப்புன்னு இந்திய அளவு கொண்டு வந்தாங்க. அதை கூட அந்த அம்மா தலைவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் திட்டத்தை நாங்கள் சென்ட்ரல் பட்ஜெட்டில் கொண்டு வரணும். ஆக அன்றைக்கு கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவுக்கே வந்தது. பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு இங்கே தான் கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை 10 ஆண்டுகள் கழித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங் அரசாங்கம் நிறைவேற்றியது. எப்படி தந்தைக்கு பிள்ளை தவறாம பெற்றிருக்கார் பாருங்க. அன்றைக்கு கலைஞர் கொடுத்த திட்டங்களை இந்தியா ஏற்றுக்கொண்டது, பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு அவருடைய பிள்ளை கொடுக்கிற திட்டங்களை அதே போல இந்தியா ஏற்றுக்கொள்கிறது, அடுத்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிற காரணத்தினால் அவர் பல்லாண்டு வாழ்க வேண்டும் வாழ்த்துகிறோம். இது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு, கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு தெரியும். இதுக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்கு அவருக்கு. அந்த முகம் தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் சென்னையை தாண்டதில்லை, நாங்கள் டெல்லிக்கு போகிறோம். நான் மிகுந்த கவலையோடு சொல்கிறேன், பெரியார் இந்த மண்ணில் ஒரு பகுத்தறிவு திருவிழாவை நடத்தி தமிழர்களை சாதி கடந்து மதம் கடந்து தமிழர்களாக மாற்றி காட்டினார். சாதியால் பிரிந்து கிடக்கிறோம், மதத்தால் பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் தமிழர்களாக நாம் ஒன்றுபடுவதற்கு காரணம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. ஆனால் அந்த தலைவர்கள் இருந்தபோது ஆர்எஸ்எஸ் என்கின்ற அபாயம் இல்லை. மதம் ஒழிய வேண்டும் என்று பெரியார் விரும்பினார், சாதி ஒழிய வேண்டும் என்று பெரியார் விரும்பினார். தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு காரணம் என்ன? அவருக்கு கடவுளுக்கு என்ன கோபமா? ஒண்ணுமே கிடையாது. பெரியார்கிட்ட போனாங்க. ஒரு இந்து மத சாமியார், யார் ஆதீனோ, திருவாடுதுறை ஆதீனோ, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முல்லா, ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், 3 பேரும் போனாங்க. ஏன்னா அவர் 1970க்கு பிறகுதான் கடவுள் இல்லை, கடவுளே இல்லை, கடவுள் கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் காட்டுமிராண்டி, கடவுளை வணங்குகிறவன் அயோக்கியன் அப்பதான் சொன்னார். அப்ப என்ன சொன்னாங்க அந்த 3 பேரும் போய் ஐயா கிட்ட, ஐயா உங்க திட்டமெல்லாம் நல்லா இருக்கு, பெண்ணுரிமைக்கு உரிமை வேணும்னு சொல்றீங்க, நல்லது. பெண்களுக்கு இணையாக கல்வி வேண்டும் சொல்றீங்க, நல்லது. சாதி ஒழியணும்னு சொல்றீங்க, நல்லது. நாம் எல்லோரும் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றீங்க, நல்லது. மதம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறீங்க, நல்லது. மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும் சொல்றீங்க, நல்லது. எல்லாம் சரிங்கய்யா, ஆனால் கடவுள் இல்லை, காட்டு மிராண்டிலாம் சொல்ல வேணாங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா சொன்னார், உட்காரு. காஃபி கொடுத்தார். ஆதீனத்தை கேட்டார், ஐயா உங்களுக்கு சிவபெருமான் கடவுள், இந்த கடவுள் அல்ல, இவருக்கு கடவுள் அல்ல, அவரு கடவுள் இயேசு, இந்த 2 கடவுளும் உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டார். அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்ட்டார். ஒரு முல்லாவை கேட்டார், ஐயா உங்களுக்கு அல்லா கடவுள், இந்த சிவபெருமானை இயேசு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அந்த கடவுள் என் கடவுள் இல்லை. அப்புறம் பாதிரியாரை கேட்டார், ஐயா உங்களுக்கு இயேசு கடவுள், இந்த 2 கடவுளும் ஒத்துக்கிறீங்களான்னார். இல்லைன்னார். ஐயா நீங்கள்லாம் பகுதி பகுதியாக கடவுள் இல்லைங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமாக கடவுள் இல்லைங்கிற, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பெரியாருக்கு என்ன பிரச்சனை? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, படிக்கக்கூடாது, சூத்திரன் படிக்கக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது என்கின்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்டமாருதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கி பொங்க செய்யாமலோ பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது? அங்க அவருக்கு ஏன்டா பொண்ணை அப்படி வச்சிருக்க? ஏன் இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்களா, ஸ்கூட்டியில போங்க, இன்னைக்கு பெண்கள் தான் ஆடுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் பார்த்தா, நான் பெரம்பலூர்ல போய் பார்க்குறேன், கலெக்டர் பெண், டிஆர்ஓ பெண், எஸ்பி பெண், பிடிஓ பெண். ஒரு காலத்தில் முடியுமான்னு கேட்குறேன். எங்க அப்பா எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க போகும்போது கையை மட்டும் தான் பார்த்தாராம். கையை மட்டும் தான் சார் பார்த்துருக்காரு, கையை மட்டும் பார்த்து தாரிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எவனாச்சும் ஒத்துக்குவானா? எங்க இருந்து நம்ம எங்க வந்திருக்கோம்? 7 வயதிலே குழந்தைக்கு திருமணம், 13 வயசு ஆகும்போது புருஷன் செத்து போயிட்டான், என்னன்னே தெரியாது.
விதவை கடைசி வரைக்கும் மொட்டை அடிச்சு வெள்ளை புடவை கட்டி வீட்டில் உட்கார வச்சானே. இன்னைக்கெல்லாம் திராவிட மாடல் 13 வயதில் விதவை திருமணம் செய்து 13 வயதில் இந்தியாவில் 1800 பேர் இளம் விதவைகள் இருந்ததாக சென்சஸே இருக்கு. 13 வயசுல இளம் விதவைங்க திரும்ப கட்டிக்க முடியாது, கல்யாணம் மொட்டை அடிக்கணும், வெள்ளைப்படம் கட்டிக்கணும், ஊர்ல உள்ள உட்காரச்சிருவான். அங்கே இருந்த அந்த பெண்ணை கொண்டு வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக உள்ளாட்சியினுடைய மிகப்பெரிய அமைப்பில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிற போது யார் காரணம்? இந்த திராவிட மாடல் தானே. திராவிட மாடல் என்ன செஞ்சிருச்சுன்னா, நான் தான் சொல்லுவேன், நானே திராவிட மாடல் தான். நானே திராவிட மாடல் தான். ஒரு 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 குக்கிராமம், கோகுல் பல தடவை இருக்கார் எங்கள் வீட்டுக்கு. ஒரு சின்னூண்டு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தில் எங்கள் தாத்தா இருந்தார். அவர் தீண்டாமைக்கும் ஏழ்மைக்கும் பயந்து இலங்கைக்கு ஓடினார். முழு கதை அவருக்கு தெரியும். இலங்கைக்கு ஓடினார். அங்கே போய் வெள்ளக்காரன் உட்காந்துருந்தார். பங்களாவில் வேலை பார்த்தார். எங்கள் அப்பா எங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வச்சார். திரும்ப அதே இந்தியாவுக்கு எங்கள் அப்பா வந்து வயலை வாங்கினார், வீட்டை கட்டினார். 1953 தேக்கு மரம் பட்ட வீடு கோகுல் பார்த்தார். எங்கள் தாத்தா தீண்டாமைக்கு வறுமைக்கு ஓடினார். எங்கள் அப்பா ஆங்கிலம் படித்து இங்கே வந்தார். நான் வீட்டில் 8வது பிள்ளை இந்தியாவினுடைய அமைச்சராக ஆக்கப்பட்டேன் கலைஞரால். அப்ப தீண்டாமைக்கும் வறுமைக்கும் ஓடியவனுடைய பேரப்பிள்ளை இந்தியாவை ஆளுவதற்கு தகுதி உள்ளது என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம். இன்னும் ஒருபடி மேல சொல்றேன், எனக்காச்சும் ஜாதி தெரியும். படிக்கும்போது எனக்கு 2 பேரும் கேவலமா பார்த்துருப்போம். நான் போடான்ட்டு அது வேற விஷயம். ஆனால் இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரே ஒரு பொண்ணு. யூகேஜில இருந்து 1ஆவதுல இருந்து வக்கீலுக்கு BABL வரைக்கும் டெல்லி யூனிவர்சிட்டியில் டெல்லியிலேயே படிச்சுட்டு இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு யாரு? இலங்கைக்கு ஓடி போன தாத்தா, கொஞ்சம் ஆங்கிலம் படிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா 8வது பிள்ளையாக அரசு பள்ளிக்கூடத்தில், அரசு கலைக்கல்லூரியில் மட்டுமே, தனியார் கல்லூரியை எட்டி பார்க்காமல் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்து, அரசாங்க கல்லூரியிலுமே படித்து, ஆங்கிலத்தை பேசி, ஆங்கிலத்தால் 142 நாடுகள் உட்கார்ந்து இருக்கிற ஐநா சபையில் உட்கார்ந்து பேசிட்டு வந்துட்டேன். என்னோட மகள் உலகத்திலே இருக்கிற 20 முக்கிய பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் சட்ட மேற்படிப்பு முடித்து விட்டார் என்றால் எண்ணி பாருங்கள், இந்த 100 ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கம் ஆற்றிருக்கிற பணி இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இந்த பெருமைகள்லாம் பேசுகிற போது கோவையில் இருக்கிற உங்களுக்கு இடத்தில் என்னோட கவலையை பகிர்ந்து கொள்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கு, எங்கேயோ வந்துட்ட 100 ஆண்டு காலம். பெரியார் இருக்கிற போது அந்த ஆபத்து இல்லை, அண்ணா இருக்கிற போது ஆபத்து இல்லை, கலைஞர் இருக்கிற போது அந்த ஆபத்து வேறு ஒரு உருவிலே அரசியலிலே வந்தது. பிஜேபி அரசாங்கத்துக்கு வந்தது, நமக்கு வேற வழி இல்லாமல் பிஜேபியோடு போனோம். ஆனால் அன்றைக்கு வாஜ்பாய் என்ற ஒரு ஜனநாயகவாதி இருந்தார். ஒருவருடைய கொள்கை நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று அவனும் போராடுவான், நம்மளும் போராடுவோம். நம்ம கொள்கை சரி, நம்ம போராடணும். பெரியார் போராடினார், அண்ணா போராடினார். 1967 அந்த கொள்கை ஆட்சிக்கு வந்தது. இது நமக்கு பிடித்த கொள்கை, எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற கொள்கை. இந்த கொள்கைக்கு எதிரான ஒரு அணி ஆட்சிக்கு வந்தது வாஜ்பாய் தலைமையில். அந்த ஆட்சியில் நாம் இருந்தோம். ஆனால் அந்த கட்சியினுடைய மூலாதார கொள்கை என்ன? பிஜேபியினுடைய மூலாதார கொள்கை என்ன? பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும், அதான ஒண்ணு. அடுத்து என்ன? காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370வது பிரிவு ரத்து செய்ய வேண்டும். 2 யூனிஃபார்ம் சிவில் கோட், இஸ்லாமியர் கிறிஸ்துவ என்று பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே சட்டம். அவனுக்கும் திருமணத்துக்கு ஒரே சட்டம், நமக்கு ஒரு திருமண சட்டம், தனித்தனி சட்டங்கள் இருக்கக்கூடாது என்று கொண்டு வர முயற்சித்தார்கள். இந்த 3 தான் பிஜேபியுடைய மூலாதார கொள்கை. இந்த கொள்கையை முடக்கி போட்டுவிட்டு அவரிடத்திலே கையெழுத்து வாங்கி, நாங்கள் உங்களோடு வருகிறோம் கூட்டணிக்கு, ஆனால் எங்களோடு இருக்கிற வரை உங்க சேட்டையெல்லாம் காட்டக்கூடாது கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப பெரியார் இருக்கிற போது ஆபத்து இல்லை, அண்ணா இருந்த போது ஆபத்து இல்லை, கொள்கையை கொடுத்தார்கள். கலைஞர் இருந்த போது ஆபத்து வந்தது, தடுத்து நிறுத்தினோம். ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியாவினுடைய நிலைமை என்ன? எண்ணி பாருங்கள். இந்தியாவினுடைய நிலைமை என்ன? ஏறத்தாழ ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை, ஜவஹர்லால் நேருவில் இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம், கோபால் சேமா ஐயங்கார்ல இருந்து சர்தார் பட்டேல்ல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து, அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தி அந்த சபையிலே இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை, அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாய்த்தார்கள். என்ன காரணம்? முதல் பாயிண்ட், இந்தியா ஒரு நாடு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல. ஒரே நாடுனா ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு. இந்தியா நாடல்ல, இந்தியா துணை கண்டம், சப்கான்டினென்ட். என்ன காரணம்? இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு, மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு, ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு. அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா.
So India is not a country, it is a subcontinent. இங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு. தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு, கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு, டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு, ஒரியாவுக்கு போனா ஒரு பண்பாடு. ஏன் மணிப்பூர்ல நாய்கறி சாப்பிட்டாங்க சொன்ன பாரதி உண்மைதான், இன்னமும் சாப்பிட்டு இருக்காங்க. அது ஒரு பண்பாடு. எல்லாம் மனசுதான காரணம், எல்லாம் மனசுதான காரணம். வாட்டர் டேங்க்ல இருந்து வாட்டர் வரும், சமையக்கட்டுக்கு வரும், சமையக்கட்டு தண்ணியை பிடிப்போம், அதே தண்ணி தான் டாய்லெட்டு போவோம், அங்க போய் பிடிக்க மாட்டோம். என்ன காரணம்? உளவியல் ரீதியாக பிரச்சனை. தண்ணி ஒண்ணுதான், ஆனா வருகிற இடத்துல வேறுபாடு. ரெண்டையும் அங்கீகரிக்கிறோம். அது கழிவறை, இது சமயக்கட்டு. அதை போல இந்தியாவில் காஷ்மீரில் ஒரு பண்பாடு அங்கீகரி, மணிப்பூர்ல ஒரு பண்பாடு நாய்கறி சாப்பிடுற அங்கீகரி, ஒரு சமுதாயம் மாட்டுக்கறி சாப்பிடுகிறத அங்கீகரி. உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை சாப்பிட சொன்னானா? அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம இடத்துல வேற்றுமையில் இருக்கிற அந்த வேற்றுமையை அங்கீகரி. கண்ண பண்ணுகிற அதே மூக்கு எனக்கு இருக்கணுமா? கார்த்திக் இருக்கிற அதே காது எனக்கு இருக்கணுமா? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல. வக்கீல் அருள்மொழிக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதே மாதிரி மூக்கு கண்ணில் எனக்கு இருக்கணும்னா, டே நான் ராஜாடா, அவர் அருள்மொழிடா. அருள்மொழியை அருள்மொழி அங்கீகரிப்பதும் ராஜாவை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதும் தான் மனித மாண்பு. எல்லாத்தையும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா மதத்தால அந்த ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஆபத்து? அதுக்கு ஒரு குச்ச நாச்சமே கிடையாது, குச்ச நாச்சமே கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா? அதாவது இங்க எல்லாம் பெண்கள்லாம் வந்திருக்கீங்க, நிறைய சொல்லணும்னு ஆசை, எல்லாம் எந்திரிச்சு போயிடுவீங்க. ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் ஜாதி இருக்கு, ஜாதி இருக்கு, அது பழகி போச்சு 5-6 வருஷமா. ஆனால் நம்மிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி வந்திருக்கிறோம். ஒரே உதாரணம், நாடாளுமன்றத்துக்கு போனால் 320 பேர் வருவான் துண்டு போட்டுட்டு, மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு. நாங்கள்லாம் கருப்பு சட்டை போட்டிருந்தோம் 5 நாள் அதானிக்காக. விசாரணை வேணும், பிரைம் மினிஸ்டர் வரணும்னு. வரல, அவர் வரமாட்டார். நாங்கள்லாம் 38 பேர் கருப்பு சட்டை போட்டிருந்தோம். எங்கள் 38 பேர் கருப்பு சட்டையும் பார்த்துட்டு அவனுக்கு கோவம். 300 பேரும் துண்டு போட்டான்னு அடுத்த நாள். என்னடா தமிழ்நாட்டிலேருந்து 38 எம்பி கருப்பு சட்டையோட வந்துட்டானே, இதை டிவியெல்லாம் காமிக்கிறாங்களே, நம்மளை காமிக்கணும் அப்படின்னு 320 பேர் மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா நாங்கள் எந்திரிச்சோம். ஒன்றும் இல்லை, உடனே எந்திரிச்சோம். தந்தை பெரியார் வாழ்கண்ணா உட்காந்துட்டான். என்னகிட்ட அந்த பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜோஷி நல்லா பேசுவார், நம்ம பெங்களூர்கார். அவர் என்னை கூப்பிட்டார். என்ன ராஜா 310 பேர் வந்தோம், ஜெய் ஸ்ரீராமுங்கிறோம், எல்லாத்துக்கும் தெரியும், ராமனை யாருன்னு தெரியும், திடீர்னு எல்லாம் பெரியார் வாழ்கணிங்க கப்பிச்சு போட்டு நாங்கள் என்ன புரியல என்னன்னு கேட்டான். உனக்கு புரியல அவ்வளோதானே, உன் பேர் என்னன்னு கேட்டேன். ஜோசின்னா. ஜோசி என்ன? அது ஜாதி பட்டம். பக்கத்தில் என்ன பேர்? பாண்டேன்னா ஒருத்தன். ஏதோ ஒரு பாண்டே, சிவதாஸ் பாண்டே. இந்த பாண்டே என்னன்னா அது ஜாதி. ஆந்திராவில் நாயுடு, இன்னும் இருக்கு ஜாதி. அங்கே மம்தா பானர்ஜி, அவர் மருமகன் அங்கே பானர்ஜி ஒருத்தர் இருக்கார், இந்த பானர்ஜி ஜாதி. இந்த பக்கம் சிவதாஸ் மீனா. மீனா யாரு? மீனா ஜாதி. எல்லா ஊர்லேயும் ஜாதி இருக்கு, எல்லா எம்பி பேர்லையும் ஜாதி. பஸ்வானே ஜாதி தானே, பஸ்வான்ங்கிறது ஜாதி, மோடிங்கிறது ஜாதி தானே. நரேந்திரங்கிறது அவர் பேரு, நரேந்திர மோடிங்கிறது ஒரு ஜாதி. அப்ப எல்லாத்துக்கும் மோடி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பானர்ஜி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நாயுடு இருக்குல்ல, எல்லாருக்கும் பாண்டே இருக்குல்ல. இங்க வா, இவர் யார்? டிஆர் பாலு, அதுக்கு அந்தாண்ட என்ன இல்லையே. இது யார்? தயாநிதி மாறன், அதுக்கு அந்தாண்ட என்ன இல்லையே. கனிமொழி, அதுக்கு அந்தாண்ட ஒன்றும் இல்லையே. ராசா, அதுக்கு அந்தாண்ட ஒன்றும் இல்லையே. 38-40 எம்பிக்கள் பக்கத்தில் ஜாதி இல்லாமல் ஆளுறோம் மேடா, பட்டம் இல்லாமல் வாழுகிறோம், அதுதான்டா பெரியார். எங்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, வழிபாட்டு உரிமை உண்டு. நினைச்சா கோயிலுக்கு போவோம், இங்கேயும் தான் போட்டு வச்சிருக்காங்கல்லாம், இங்கே தான் கயிறு கட்டிருக்காங்க. அதுக்காக நீங்க ராமர் கோயில் கட்டினா உடனே நாங்கெல்லாம் அதுதான் தேசியம் சொல்லிடுவோமா? கடவுள் எப்படி தேசியமாகும் கேட்கிறேன், மதம் எப்படி தேசியமாகும்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், படித்தவர் இந்த ஊர், இந்த கோவை. மதம் தேசியம் என்றால் போப்பாண்டவர் தானே இந்த உலகத்துக்கே பிரதமராக இருக்கணும். கிறிஸ்தவம் தான் எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊர்லயும் கிறிஸ்தவம் இருக்கா இல்லையா? இந்து மதம் இந்தியாவில் தானே இருக்கு, இஸ்லாம் மதம் ஒரு 10 நாட்டில் தானே இருக்கு. மீது எல்லா நாடுகளிலேயும் யார் கடவுள்? அன்னை மேரியும் இயேசுநாதன் கடவுள். எல்லாத்துக்கும் எது? பைபிள் தானே. மதம் தான் தேசியம் என்றால் கிறிஸ்துவம் ஒரு தேசியமா? கிறிஸ்துவம் தேசியம் என்று ஒப்புக்கொண்டால் உலக நாடுகளுக்கு பிரதமர் போப்பாண்டவர். மதம் தேசியம் என்றால் ஏன் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பிரிஞ்சது? பாகிஸ்தான் நல்லா தானே கும்பிடுறான், பங்களாதேஷ் முஸ்லீம் தானே, 2 பேத்துக்கு அல்லா தானே. என்ன பிரச்சனை? 1947 நம்மோடு சேர்ந்து அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. வரலாறை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தோம். பாகிஸ்தான் என்பது மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம், ஒரே பாகிஸ்தான்.
இந்தியாவுக்கு தந்தை யார்? காந்தி. இந்தியாவுடைய தேசப்பிதா யார்? காந்தி. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு தேசப்பிதா ஜின்னா. ஜின்னா என்ன மொழியிலே பேசுவார் என்றால் உருது மொழி. அவருக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் பிதாமகன் உருது தாய்மொழி. ஆனால் கிழக்கு பாகிஸ்தானுக்கு வருகிறார், அவர்களுக்கு தாய்மொழி வங்கம். உருதுல பேசினார். 5 லட்சம் பேர் உட்கார்ந்திருந்தான் டாக்காவில். 5 லட்சம் பேர் தொப்பி போட்டுக்கிட்டு 6 முறை தொழுகிற 5 முறை தொழுகிற இஸ்லாமியன், உண்மையான இஸ்லாமியன் 5 லட்சம் பேர் உட்கார்ந்திருந்தான். யார் கடவுள்? அல்லாஹ் கடவுள். யார் இறை தூதர்? நபிகள் நாயகம். அதே அல்லாவை, அதே நபிகள் நாயகத்தை, அதே குரானை ஏற்றுக்கொண்ட 5 லட்சம் பேர் உட்கார்ந்திருந்த அந்த இஸ்லாமியர்கள் கூட்டத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் டாக்காவில் யார் பேசியது? முஜிபுர் ரஹ்மான் பேசியது யார்? ஜின்னா. அப்ப ஒரே ஒரு பையன் எழுந்து நின்னான். நீ பேசுறது என் தாய்மொழி இல்ல, நீ பேசுவது என் தாய்மொழி அல்ல, என்னுடைய தாய்மொழி வங்காள மொழி. பேசுவதாக இருந்தால் வங்க மொழியிலே பேசு, எங்க தங்கள் மொழியிலே பேசு என்று கலவரம் செய்தான். கலவரம் செய்த இளைஞனை போலீசார் அடக்கி அமிழ்த்து வைக்கப்பட்டார்கள். அமிழ்த்து வைக்கப்பட்ட அந்த இளைஞன் தான் கால ஓட்டத்தில் மொழிவழி தேசியத்தை அமைத்து இஸ்லாமியர்களை பிரித்து கிழக்கு பாகிஸ்தான் என்று மொழி வழியாக கொண்டு போய் நிறுத்தினான். அதுதான் வரலாறு. அப்ப மொழி தேசியமாகும், மதம் தேசியமாகாது. மதம் தேசியம்னா ஈரானுக்கு ஈராக்கு சண்டை வந்துடக்கூடாது. மதம் தேசியம் என்றால் நார்வேக்கு ஸ்வீடனுக்கு சண்டை வந்துடக்கூடாது. மதம் தேசியம் என்றால் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வந்துடக்கூடாது. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வந்துடக்கூடாது. இது எல்லாம் தெரியும் மோடிக்கு, எல்லாம் மோகன் பகவத் தெரியும், வானதி சீனிவாசனுக்கே தெரியும், எல்லாம் தெரியும், தெரியாமல் அல்ல. ஆனால் பிழைப்பு நடத்த வேண்டுமே, பிழைப்பு நடத்த வேண்டுமே, அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும், அரசியல்ல பதவிக்கு வரணும். அந்த சாதி அமைப்பு அப்படியே இருக்கணும். பிராமணர் பக்கத்தில் தான் படிக்கணும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் யார் இன்றைக்கு டிவி நடத்துறது? நீங்க சொல்லிக்கலாம். நம்ம ஊரில் நாயுடு நாங்கள் பெரிய ஆளு, டெக்ஸ்டைல்ஸ் இவ்வளோ வச்சிருக்கிறோம், கவுண்டருக்கு நாங்கள் பெரிய ஆளு, 200 ஏக்கர் நிலம் இருக்குது, வில்லு வண்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் கேட்குறேன், கண்ணப்பண்ண கேட்குறேன், கோகுலை கேட்குறேன், கல்பனாவை கேட்குறேன், விவேக் கார்த்திகை கேட்குறேன், எல்லாம் வெவ்வேறு ஜாதி தானே. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் தாத்தாவுக்கு என்ன பிஏ எம்ஏ பட்டம் இருந்துச்சா கேளு. ஏன் வந்திருக்க உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பேர் எம்ஏ பிஏ? ஏன் இல்லை? சொத்து இருந்ததில்ல, வரப்பு இருந்தது, வாக்கியா இருந்தது, எல்லாம் இருந்ததில்ல. உங்களுக்கு கீழே 10 பேர் அருந்தவரை மற்றவங்க வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ஆளுமை இருந்துச்சுல்ல. ஏன் அதிகாரம் வரவில்லை? இங்கிருந்து 100 பேர் போய் கிளம்புவோமா? 100 பேர் போய் கிளம்பி பஸ்ஸை நிறுத்திப்பார். என்னன்னு கேட்பான். சும்மா நிறுத்துறானா? லூசாமான நம்மளை பார்த்து நிறுத்தினா நிறுத்துவான். கோகுலை பார்ப்பான், என்ன பார்ப்பான், என்ன டாக்டருமா? இல்லை சும்மா தான் நிறுத்த, இல்லை லூசாடான்னு கேட்பான். இல்லையா கோகுல கேட்பான். கண்ணப்பண்ண நல்லா தானே இருந்த நேற்று வரைக்குமா? அண்ணா நீங்கள் பெரிய ஆளு, ஏன்னா இப்படி பண்ணுறீங்கம்மா கேட்பான்ல. 100 பேர் பேருந்தை நிறுத்தினால் நம்ம லூசுமா? ஒரே ஒரு போலீஸ்காரர் தொப்பியை வைத்துக் கொண்டு விசில வச்சு நிறுத்துவான். என்ன காரணம்? அந்த ஒற்றை மனிதன் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வியும் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும். கவுண்டரா, வன்னியரா, நாயுடுவா, எல்லாம் இருந்தது, சொத்து இருந்தது, கல்வி இருந்துச்சா, அதிகாரம் இருந்துச்சா? எத்தனை பேர் ஐஏஎஸ்? கவுண்டர்ல எத்தனை பேர் ஐபிஎஸ்? எத்தனை பேர் இருந்தீங்க? அதிகாரம் எவ்வளவு வலிமையானது? இன்றைக்கு இருக்கிற நாயுடுவோ செட்டியாரோ யாரா தான் சொல்றேன், இந்த ஊர்ல ஒரு அருந்தையர் ஆர்டிஓ வந்துட்டார், உங்களுக்கு பட்டா மாற்றணும், போய் நிற்பீங்களா இல்லையா? அதே மாதிரி பிராமணர்களை கொண்டு வந்து கவுண்டர் முன்னால் நிறுத்தியது இந்த இயக்கம். எல்லா பிராமணர்களும் கலெக்டர், எல்லா பிராமணர்களும் தாசில்தார், எல்லா பிராமணர்களும் ஜட்ஜு. அவர்களுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற முதலியாரும் கவுண்டரும் செட்டியாரும் வன்னியரும் சூத்திரர்களும் அதிகாரத்திற்கு வருவதாக காரணமாக இருந்த இயக்கம் இந்த இயக்கம். இருக்கு ஜாதி இல்லைன்னு சொல்ல, ஆனா ஒரு கொடுமையை தயவுன்னு புரிஞ்சுங்க. நம்மள்ட்ட இருக்கு, லேஸ் அப்படி போட்டு பார்ப்பான். எந்த ஊர் போறீங்க? பஸ்ஸில். எந்த ஊர் போறீங்கன்னு கேட்பான். கோயம்புத்தூருங்க. இவனுக்கு உடனே விட்டுணும்ல, அதோட இவனுக்குள்ள அரிப்பு. கோயம்புத்தூர்னா விட்டுருணும், அவன் ஆம்பளை பேண்ட் போட்டிருக்கான், சட்டை போட்டிருக்கான், அதோடு நிறுத்தணும்ல. அடுத்த கேள்வி விடுவான் லேசா, நீங்கள் கார்த்திகை சொந்தக்காரராம்மா? இல்லை. டிக் பண்ண நாயுடு இல்லை, முடிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து டாக்டர் கோகுல்னு ஒருத்தருக்கு தெரியுமா? இல்லைங்க. டிக். கவுண்டர் இல்லை. இதை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு படுற பாடு ஒன்றா. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ கஷ்டப்படுற ஜாதியை ஒன்றால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு பேருந்தை நிறுத்தி 60 பேர்த்தை இறக்கி யார் நாடார், யார் செட்டியார், யார் பறையன், யார் பல்லன் கண்டுபிடிக்க முடியுமா? கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை நம் மீது திணித்து மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் ஒரு சமுதாயம் ஆதிக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கொடுமையை தகர்த்தெறிந்த இயக்கம் எது? தந்தை பெரியார் இயக்கம், இந்த இயக்கம். அதனால தான் இன்றைக்கு நாம் ஜாதியை கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டா கூட அதை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் மணிப்பூரில் என்ன நிலைமை? நான் பிரதமரை கேட்கிறேன், மனசாட்சி உள்ள இளைஞர்கள் இருந்தால் பதில் சொல்லுங்கள்.
மனசாட்சி உள்ள இளைஞர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் காரங்க பதில் சொல்லுங்கள். தாய்மார்களை கேட்கறதுக்கு படிப்பெல்லாம் பெரிய வேண்டியதில்லை. ஒரே நிமிஷம் கற்பனை பண்ணுங்க, இந்த கோவை மாநகரில் எந்த ஜாதி பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணை அம்மனமா நிறுத்தி 200 பேர் செல்போன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை அப்படியே அம்மனமா கூட்டிட்டு போய் பாரத மாதாவுக்கு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே 1 கிலோமீட்டர் அழைச்சிட்டு போய் இருட்டில் வச்சு 10 பேர் கற்பழிச்சு தூக்கி போட்டு போயிடுவானா? தமிழ்நாட்டில் விட்டுருவோமா? ஒரு அருந்தேர் பெண்ணை செஞ்சா கூட கவுண்டர் ஒத்துக்க மாட்டாங்க. டேய் பொண்ணுடா, பெண் என்றால் பேயா இறங்குண்டா. ஒரு நாய் இறங்கலையங்க மணிப்பூர்ல ஒரு மலைவாழ் பெண், கிறிஸ்துவ பெண் பிறந்தது பாவம், அவ்வளவுதான். கிறிஸ்துவனா பிறந்திருக்கூடாது, மலைவாழ் பெண்ணா பிறந்திருக்கூடாது. அந்த பொண்ணை குக்கி சமுதாயத்தில் இருக்கிற இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாணமா அழைச்சிட்டு போய் 200 பேர் படம் எடுக்கிறான். படத்தை போட்டுட்டு 10 பேர் கற்பழிக்கிறான். அதற்கு பின்னால் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கே வழக்கமாக நடப்பதுதான். உலக நாடுகள் கொந்தளித்தது. நாடாளுமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அமித்ஷா வந்தார், பிரதமர் வந்தார், பைரன் சிங்கை ஏற்கிற முதலமைச்சர். இந்த நிறைந்த நீதிமன்றத்தில், மக்கள் நீதிமன்றத்தில் நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைச்சிட்டு போய் கற்பழிச்சிருக்கிறான். 200 பேர் ஜெய் ஸ்ரீராம் போடுறான். அந்த நாட்டுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? பிஜேபி ராஜினாமா பண்ண சொன்னீங்களா? அந்த பைரன் சிங் சொல்லுகிறார், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் நடக்கலங்கிறார். சரி, அவன் தான் மிருகம், காண்டாமிருகம். அந்த காண்டாமிருகத்தை ஆதரித்து அமித்ஷா பேசுகிறார், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, முதலமைச்சர் மிகவும் நல்லவர், யாரோ திட்டமிட்டு செய்கிறார்கள். சரி, இந்த ஆள் தான் இருக்கான், அடுத்த நாள் மோடியை கூப்பிடணும். மோடி வந்தார். மணிப்பூரில் இப்போது இயல்பாவில் திறந்து விட்டது. ஒரு பொண்ணை அம்மனமா அழைச்சிட்டு போய் 6 பேர் கற்பழிச்சு போட்டோ எடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி 5 கிலோமீட்டர் நடத்திட்டு போயிருக்கீங்க, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு காண்டாமிருகம் முதலமைச்சராக இருக்கிறது என்றால் அந்த காண்டாமிருகத்தை ஆதரித்து அமித்ஷாவும் மோடியும் பேசினால் இவர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை கோவையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே நீங்கள் முடிவு செய்யுங்கள். நியாயமே இல்லை. இந்த அயோக்கியத்தை இன்னைய வரைக்கும் அந்த ஊருக்கு போகலைங்க. இன்னைய வரைக்கும் அந்த ஊர்ல போய் பார்க்கல, மக்களை பார்க்கல. பல்லடத்துக்கு வருகிறார், நாளைக்கு சென்னைக்கு வருகிறார். பாரத மாதாக்கு ஜீங்கிறிய தமிழ்நாட்டில் இருக்கிற நியாயமா ஒரு பெண்கள் பேரணி எல்லாம் போய் பல்லடத்தில் அந்த முற்றுகையிட்டு இருக்கணும், மனுஷனானின்னு கேட்டிருக்கணும். இது மோடியினுடைய இன்னொரு முகம். அப்புறம் திமுக ஊழல், அந்த கட்சி ஊழல், இந்த கட்சி ஊழல். உங்க கட்சி என்ன கட்சி? நீ அதானி ஊழல்லாம் கூட விட்டுருங்க. அதானியை வந்து ஹிண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம் ஆராய்ச்சி செஞ்சு மோடி தான் 10-15 கண்ட்ரிக்கு நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லா நாட்டுக்கும் ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருக்காரு. இவன் யாரு கூட்டாளி நல்லவன், உங்க நாட்டில் வர்த்தகம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்பந்தம்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவனை வந்து பெரிய ஃப்ராடுங்கிறாங்க, அறிக்கையை கொடுத்துட்டான். அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு போடுறதுக்கு வக்கு இல்லை மோடிக்கு. அதுக்கு பதிலாக அவரை ஆதரித்து இங்கே ஒரு அறிக்கையை வாங்குறாரு. நாடாளுமன்றத்துக்கு வேணா வரல, நல்லா கவனிங்க, நாடாளுமன்றத்துக்கு வேணா வரல. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கோவை மாவட்டத்துக்குள்ளேயும் வருது. உங்களுக்கு நான் எம்பி சேர்த்து உங்கள் எம்பி செய்த சொல்கிறேன். 56 இன்ச்சு தான் அந்த ஆளுக்கு. நான் என்ன சொன்னேன், நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் இல்லை, மற்ற அமைச்சர்லாம் இருந்தாங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானியை 65வது இடத்துல இருந்து உலகத்தில் முதல் பணக்காரனாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது. அப்படி நிறுத்துவதற்கு காரணம் இது செஞ்ச ஃப்ராடுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான். அறிக்கை கொடுத்த நிறுவனத்தில் மேலே நீ கேஸ் போடல, அவனை என்னன்னு நீ கேட்கல. அவன் சேலஞ்ச் பண்ணுறான், என்னுடைய அறிக்கை உண்மைன்னு பதில் சொல்ல முடியல. அவன் கேட்ட 60 கேள்விக்கு 10 கேள்விக்கு மேலே உங்களால் பதில் சொல்ல, அதான் பதில் சொல்ல முடியல. அப்போ நான் கேட்டேன், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் சேஸ் அதானி இஸ் ஃப்ராட். நீ தான் அவனை அழைச்சிட்டு போன, நீ அமைதியா இருக்க நாடாளுமன்றத்தில். மோடி அவர்களே, இஃப் யூ ஆர் கீப்பிங் சைலன்ஸ் am I not entitled to say you are also fraud? நான் கேட்டேன், அமைதி காத்தால் மோடி அவர்களே நீங்களும் ஃப்ராடு தான். உடனே கூச்சல் குழப்பம். நான் அங்கே கேட்கட்டல, இது மாதிரி 25 கூட்டத்தில் கேட்டேன். டிஆர் பால் வச்சு ஒரு கூட்டம் கேட்டேன். டே காலைல கரெக்டாக போலீஸ் வந்தாலும் வருனார். தினமும் 5 மணிக்கு வருதாவாதான் கோகுலை கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒன்றும் பண்ணலையே. இதெல்லாம் விடுங்க. இப்போ எலக்டோரல் பாண்ட், ஒரு பாண்டு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கலாம், அதை ரகசியமாக வச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க. அதில் 6500 கோடி ரூபாயை மோடி வந்து பிஜேபிக்கு வாங்கியிருக்கார். அந்த தேர்தல் பாண்டு வாங்கினது தப்பு, அப்படி வாங்குகிற முறை செல்லாது, அதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு எவ்வளவு யார் பணம் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உரிமை உண்டுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதில் 1500 கோடி ரூபாயை அதானி கொடுத்ததா சொல்றாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்ததா சொல்றாங்க.
இப்போ எங்களை திமுக ஊழலுங்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஊழல் இருந்து வெளியே வந்தோம். உங்களுக்கு 7 லட்சம் கோடி இப்போ சிஏஜி சொல்லியிருக்கு. எந்த சிஏஜி எனக்கு 1,76,000 கோடி ஊழல்னு சொன்னிச்சோ அதே சிஏஜி 7 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று மோடி அரசாங்கத்தை சொல்லுது. நாடாளுமன்றத்துக்கு இதுக்கு கொடுமை ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நான் 31 வயசில் நாடாளுமன்றத்துக்கு ஏறத்தாழ 25 ஆண்டு காலமாக டெல்லியில் இருக்கேன். நான் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்லுகிறேன், இப்போல்லாம் டெலிவிஷன் வந்துருச்சு. நாடாளுமன்றத்தினுடைய கேள்வி நேரம் என்பது ஜனநாயகத்தினுடைய அடிநாதம். 1 மணி நேரம் தான் கேள்வி நேரம், 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். அந்த 11லிருந்து 12 வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மந்திரியாக பார்க்க மாட்டாங்க. கேள்வி கடைகளால் துடைத்து எடுக்கிற போது சட்டம் ஒழுங்கா, பொருளாதார பிரச்சனையா, ஒரு இடத்துல சாப்பாடு இல்லையா, மருந்து இல்லையா, எல்லாம் அங்கே தான் வரும். ஏன்னா இட் இஸ் எ பண்டோரா பாக்ஸ், திறந்த வெளி அரங்கம் அது. ஒருத்தர் ஒரு கேள்வி கோகுல் ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டார்னா அவர் கேட்டுட்டு உட்காந்துருவார். அவரை தொடர்ந்து 100 பேர் கேள்வி கேட்கலாம், எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்படி கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு அந்த கொஸ்டின் அவருங்கிறது கேள்வி நேரம். அந்த கேள்வி நேரத்துக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தவறாமல் வருவார். நான் 31 வயசில் நாடாளுமன்றத்திற்கு போனேன். அன்றைக்கு குஜரால் வந்தார், தேவகவுடா வந்தார். அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தில் 33 வயசில் நானே மந்திரியானேன். நானே இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட பிரதமர் வராமல் இருந்ததில்லை. ஏனென்றால் கேள்வி நேரம் என்பது தேசத்தை எங்கே வைத்திருக்கிறோம், எப்படி வைக்கப் போகிறோம், தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி நேரம் தான். அதுக்கு வராமல் எந்த பிரதமர் இருந்ததில்லை. நான் சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், இந்த 10 ஆண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், என் மீது வழக்கு போடுங்கள். மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததே இல்லை. நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளுக்கு போவது மரபில்லை பிரதமருக்கு. ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கத்திக்கிட்டு இருப்போம், இவர் வேற எங்கேயாச்சும் டூர் போயிட்டு இருப்பார். இப்படி ஜனநாயக மரபுகளை சிதைக்கின்ற ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. முந்திரா ஊழல் ஒரு பெரிய ஊழல் படிச்சிருப்பீங்க பழைய காலத்தில். நேரு அரசாங்கத்தின் மீது முந்திரா ஊழல் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் இயக்கம். என்ன குற்றச்சாட்டு? முந்திரா டிடி கிருஷ்ணமாச்சாரன் உங்க அமைச்சர், நிதி அமைச்சர் ஒரு பெரிய ஊழலை செய்திருக்கிறார். அந்த ஊழலை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? இந்திரா காந்தியினுடைய கணவர் ஜவஹர்லால் நேருடைய மருமக ஃபெரோஸ் காந்தி. ஃபெரோஸ் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர், மாமனாரை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரார். இந்த அரசாங்கம் ஊழல் அரசாங்கம். அவர் அதே வீட்டிலே கூடியிருக்கார். பத்திரிகையாளர் போய் கேட்டாங்க நேருகிட்ட, உங்க அரசாங்கத்தை எதிர்த்து உங்க மகளோட கணவர் உங்க மருமக இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு, நீங்க கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்களான்னு. அவர் சொன்னார், வீட்டிலே என்னுடைய மகனுடைய கணவர், அவர் நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், குற்றச்சாட்டு சொல்லுவது அவருக்கு இயல்பு, அவர் கடமை. அது இல்லை என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தின் மாண்பு இதுதான். இதிலே குடும்பம் எங்கிருந்து வந்து கேட்டவன் ஜவஹர்லால் நேரு. அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிங்க. அந்த நேரு அன்னைக்கு படாத பாடு, அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். ஒரு நாள் ஜெயில் போயிருப்பீங்களா? நான் அந்த கோயம்புத்தூரில் கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் காரன் இந்த நாடு சுதந்திரம் வேண்டும் என்று ஒரு நாள் எவனாலும் ஜெயிலுக்கு போயிருப்பானா? ஒரே ஒரு நாள். ஆர்எஸ்எஸ்க்கு பிறகு போயிருப்பானா? ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி சவார்கர் கொஞ்ச நாள் இருந்தார், இல்லைன்னு சொல்ல. ஆர்எஸ்எஸ் தொடங்கி நீ வெளியே போனதுக்கு பிறகு சவார்கர்ல இருந்து கோல்வால்கர் வரை, இன்றைக்கு இருக்கிற மோகன் பகத் வரை இந்த தேசத்திற்காக ஒரே ஒரு நாள் எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஒருத்தனும் இல்லை. 9 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தார் சுதந்திரத்துக்காக நேரு. அவர் கடிதம் எழுதுகிறார் இந்திராவுக்கு, அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், ஆனந்த பவனம் வீடு, அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், பள்ளிக்கு சென்று இருக்கிறாய், உன் தாத்தா மல்லக்காசலே இருக்கிறார், நான் நைனிதாசலே இருக்கிறேன், உன் அம்மா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிலில் இருக்கிறார், நானும் ஜெயிலில் இருக்கேன், எங்கள் அப்பாவும் ஜெயிலில் இருக்கு, கமலாநகரும் ஜெயிலில் இருக்கு, அந்த பொண்ணு ஆனந்த பவனத்தில் இருக்கு. ஏன்னா 3 பேரும் தாத்தா அப்பா அம்மா எல்லாம் 3 பேரும் ஜெயிலில், அந்த பொண்ணு ஆனந்த பவனில் உட்கார்ந்தது. அந்த குடும்பத்தை பார்த்து நீ யாருன்னு கேட்குறிய? அந்த குடும்பம் தான் நாட்டை கெட்டு போச்சுன்னு சொல்றிய. இந்த அழைப்பு தந்தது என்ன நியாயம்? ஆக 6,500 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தலுக்காக வசூலித்த பணம். அந்த பணம் எங்கிருந்தது கேட்டால் அதானி கொடுத்துருக்காரு, எல்லாரும் கொடுத்துருக்காங்க. நான் கேட்கிறேன், நீ ஊழலே செய்யவில்லை என்றால் உன்னுடைய ஆட்சிக்கு அதானியும் மற்றவர்களும் 6,500 கோடி ரூபாய் ரகசியமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த நிறுவனங்களுக்கு நீ என்னென்ன அனுகூலம் செய்தாய்? இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி மாறினால் அவர் சொல்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற வெற்றி பெற்று மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்றினால் மோடி ஜெயிலுக்கு போவார். மிஸ்டர் மோடி யூ வில் பி ப்ராசிக்யூட்டட். எதுக்கு பணம் வாங்கின? 6,500 கூட வாங்கின பணம் எதற்காக? அந்த நிறுவனங்களுக்கு சென்ன கைமாறு என்ன? சும்மா கொடுத்துருவானா? ஏன் ரகசியமா வாங்கின? திராவிட முன்னேற்ற கழகம் துண்டாந்தி வரும் ஒரு காலத்தில் பேச்சாளர் பேசிக்கிட்டே இருப்பாங்க.
நண்பர்களே துண்டு போடுங்கம்மாங்க. நாங்கள் வெளிப்படையா இருக்கோம்ல, யாராட்ட பணம் வெளிப்படையா இருக்கோம்ல. இப்போ இவ்வளோ 2G கேஸ் போட்டீங்களே 1,76,000 கோடின்னு. நானே பட்டியார் 1785ங்க வக்கீல் அருமன் இருக்காரு. 1785 வாரணாசின்னு ஒரு இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல். இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் இங்கிலாந்தால் அனுப்பப்பட்டவர். அங்கிருந்த ராணியால் அனுப்பப்பட்டு இங்க பிரதமர் மாதிரி ஜனாதிபதி மாதிரி அன்றைக்கு கவர்னர் ஜெனரல். அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இங்கிலாந்து நீதிமன்ற பிரிவிசி கவுன்சில் நடந்துச்சு. அப்ப வாரணாசியில் போய் சொன்னாங்க, உன் மேல இருக்க குற்றச்சாட்டு ரொம்ப மோசமா இருக்கு, நீயே பொட்டி ஏறி சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. வாரணாசி கையெடுத்து கும்பிட்டார். ஐயோ நான் போய் பொட்டி ஏறினா சிறுநீர் கழிச்சிருவேன்னார். என்னால் முடியாதுன்னார். வாரன் ஹேஸ்டிங் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாராவது கோர்ட்டுக்கு போய் பொட்டி ஏறி வாடாமன்னு கேட்டாங்களா? கலைஞரின் தம்பி கேட்டான். 14 நாட்கள் நீதிமன்றத்தில் நின்றேன். பெட்டியில ஏறினேன். சிபிஐ 50 வரைக்கும் கிராஸ் பண்ணான். 14 நாள் என்ன கிராஸ் பண்ணான். என்ன புடிக்கிட்டீங்களா? அந்த ராஜா கேட்கிறேன், மோடியை கேட்கிறேன், அதானி மீது குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துக்கு நீ வந்ததுண்டா? மணிப்பூரிலே கலவரம், கற்பழித்தீர்கள், விவாதம் கேட்டோம், நீங்கள் வந்ததுண்டா? பிபிசி குஜராத்தில் நடந்த கலவரத்தை செய்தி படமாக்கியது, தடை செய்தீர்கள் அந்த பிபிசிய. நாடாளுமன்றத்துக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னோம், பேசுனீங்களா? இதுவரை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நாணயமாக நாடாளுமன்றத்திற்கு இந்த பிரதமர் வந்து நான் வருகிறேன், விளக்கம் தருகிறேன், மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயணம் இல்லை என்று சொல்லுகின்ற யோகிதை அருகதை இந்த மோடிக்கு இருக்கிறதா? கோயம்புத்தூர்ல கேட்கிறேன். 15 மாசம் ஜெயிலில் வச்சுங்களே ராஜாவை. நான் போய் கோர்ட்டில் பொட்டி ஏறினே மறைச்சனா? அதாவது கேள்றாமான எல்லா கேள்வியும் கேள் கேட்டனே. அந்த தார்மீக உரிமையோடு கேட்கிறேன். ஒரு பெரிய குற்றத்தை என் மீது சுமத்தி 15 மாதங்கள் வெளியே தள்ளி இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி, கலைஞருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி தேசத்தையே உருட்டினீர்களே, அதுல இருந்து வெளியே வந்த ராஜா, எல்லாத்தையும் எதிர்கொண்ட ராஜா கேட்கிறேன். ராஜாவை போல் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்கின்ற, நீதிமன்றத்தை எதிர்கொள்கின்ற யோகிதை வலிமை இந்த மோடிக்கு இருக்கிறதா? வா. எங்களை பார்த்து திமுக இருக்காது. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாக்கிரதை. நான் விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். முதல் வரியா தான் இந்தியர்களாகிய நாங்கள், we the people of India, இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக, ஒரு மதச்சார்பின் நாடாக, ஒரு சமதர்ம நாடாக கட்டமைத்திருக்கிறோம். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றது காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியா போயிடுவோம். இதை விரும்புகிறதா இந்தியா என்பதை கேட்டு சொல்லுங்கள். எனவே இவ்வளவு பெரிய தலைவனுக்கு நாம் பிறந்தவர்களா இருக்கிறோம்னா நலத்திட்டத்துக்காக மட்டும் அல்ல. அண்ணா தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும். அண்ணாவுக்கு இருந்த கடமை தமிழ்நாடு தமிழ் மொழி, கலைஞருக்கு இருந்தது தமிழ்நாடு தமிழ் மொழி, தமிழ்நாட்டுடைய வளம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மாமனிதருக்கு முன்னால் இருப்பது இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுகின்ற கடமையை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துங்கள். அவர் 100 ஆண்டு வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.